ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜென் பை தி சீரீஸ் எபிசோட் 10 பார்க்கலாம். அண்ட் நம்ம இது 2 பார்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 9ஓட எண்டில் நம்ம கிட் மார்க் மேலோட ஷர்ட்டை கழட்டி வீசுவால அந்த சீனது எபிசோட் 10 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இதை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட கிட் நீ இதை ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வேகமாக இழுக்கிறான். நம்மளோட மார்க் அவங்ககிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த அளவுக்கு ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட கிட் சுத்தமாக அவனோட பேட்ரி ரன் அவுட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக தூங்கி போயிடுறான். ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நம்மளோட கிட் கொஞ்சம் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் ரொம்பவே குடிச்சிருக்கிறதுனால அவன் அப்படியே தூங்கி போயிடுவான். நம்மளோட மார்க் நீங்கள் இது எதையுமே என்கிட்ட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஸோ நான் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஸ்வீட்டாக அவன்கிட்ட ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டு அவனோட பேண்ட்டை அப்படியே கழட்டி ட்ரை பண்ணும்போது நம்மளோட மார்க்கு கொஞ்சம் கூட மனசே இல்லை. நீங்கள் குடிச்சிருக்கும் போது நான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் குடிச்சிருக்கும் போது ரொம்பவே க்யூட்டாக தான் இருக்கீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த ஆல்கஹால் எந்த ட்ரிங்க்கையும் நீங்கள் குடிக்கக்கூடாது, இதை இந்த செகண்ட்லேருந்து நான் உங்களுக்கு வந்து தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலேயே அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ மார்க்கோட மைண்ட் வாய்ஸ் என்னவா தெரியுமா இருக்கும், நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி தான், பிடுங்கினது மொத்தம் தேவையில்லாத ஆணியாக போயிடுச்சு அப்படிங்கிறத மார்க்கோட மைண்ட் வாய்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்மளோட கிட் தூக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்க டேபிள் மேலே மார்க்கோட வாட்ச் இருக்குது. மார்க்கோட வாட்ச் பார்த்துனே அது இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போதே மார்க் உள்ளேருந்து வரான். இவனை பார்த்துனே அவன் ஷர்ட் எடுத்து வேகமாக போட்டுக்கிறான். பரவாயில்ல, நான் உங்களை ரொம்பவே ஸ்டபன்னு தான் நினச்சேன், பட் இந்த விஷயத்த நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நேற்று எத்தனை தடவை நீங்கள் என்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்காது எல்லாத்தையும் நடந்த மாதிரி பயங்கரமாக கயிறு திரிச்சு அவனை பில்டப் பண்ணி பயங்கரமாக பயமுறுத்தி விடான். நம்மளோட மார்க் சொன்ன கட்டுக்கதை எல்லாத்தையும் கேட்டு நாம கிட் செமையாக கடுப்பாக நீ வாயை மூடி, நீ என்னை ஏமாற்ற பார்க்காத, இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் வேணா இது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா அப்படின்னு அவங்ககிட்ட பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணுறான். அப்படி பேசிக்கிட்டே ஒரு கியர் லாக்கெட் எடுத்து அவங்ககிட்ட காட்டுறான். இந்த கியர் லாக்கெட் ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அது அவங்களோட ஹார்ட் மாதிரி, அவங்களோட பிளட் அண்ட் ஸ்வெட் ரெண்டுத்துலேயுமே அது கலந்துருக்கும். இதை அவங்க வேறு யாருக்காவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டையே அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்வீட்டாக அந்த கியர் லாக்கெட்டை அவனோட கழுத்தில் போட்டு விடுறது மட்டும் இல்லாமல் இந்த லாக்கெட்டை நீங்கள் எப்போவுமே கழட்டக்கூடாது, என்னோட ஹார்ட்டை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்வீட்டாக அவனுக்காக அதை போட்டு விடுறான். மார்க்கெட்டுக்காக அந்த கியர் லாக்கெட்டை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி இன்னொரு கியர் லாக்கெட்டை செஞ்சு கொண்டு வந்திருக்கான். அதை நம்ம கிட்டோட கையில் கொடுத்து இதை நீங்கள் எனக்காக போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கொடுக்குறோம். நம்ம கிட்ட ரொம்ப ஹாப்பியாக வாங்கி அதை அவனோட கழுத்தில் போட்டு விடுறான். போட்டு விடுறது மட்டும் இல்லை, இங்கே பாரு, இந்த ஹார்ட்டை நீ எனக்காக பத்திரமா பார்த்துக்கோ, நான் உனக்கு கொடுத்த இந்த சான்ஸை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்பயுமே என்னோட காதலை நீ பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை, ரொம்பவே அவன் ஹாப்பியாக இருக்கான். நம்ம மார்க்கோட கண்ணில் பாருங்களேன், அவ்வளோ காதல் தெரியும் இந்த சீனில். நம்மளோட மார்க் கிட்டோட கண்ணை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட கிட் அந்த லாக்கெட்டை பிடிச்சி அந்த கியர் சிம்பிளை ஸ்வீட்டான ஒரு கிஸ் கொடுக்குறான். அப்போ நம்மளோட மார்க் ரொம்பவே எக்ஸைட் ஆகி உங்களோட காதலையும் உங்களையும் நான் ரொம்பவே பத்திரமா பார்த்துப்பேன், உங்களோட ஹார்ட்டை என்னோட பெஸ்ட்டை கொடுத்து டேக் கேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட கிட் கொஞ்சம் லைட்டாக எக்ஸைட் ஆகி நேற்று நைட்டு எத்தனை தடவை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போக நம்மளோட மார்க் வழக்கம் போல் நான் வேணா திருப்பி என்னோடய பர்ஃபார்மன்ஸை காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்வீட்டாக பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்மளோட கிட் செமையாக கடுப்பாகி பர்ஃபார்மன்ஸை காட்டுற, இப்போ ஏன் பர்ஃபார்மன்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவை எடுத்து சும்மா அடித்து நவுத்தி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனை. இங்கே நெக்ஸ்ட் சீன் ஹைஸ்கூலில் நம்மளோட பாய கட்சாங்க இவன் ரொம்பவே தனியாக உட்காந்து அன்னைக்கு நடந்த அந்த விஷுவல்ஸ் அண்ட் இல்யூஷன்ஸை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இவன் நம்மளோட தன்னுவை டைட்டாக ஹக் பண்ணி உங்களோட ஹார்ட்டில் யார் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோடய ஃபீலிங்ஸ் சேமாக தான் இருக்கும், உங்களை காதலிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சாரி கேட்டதையும் இது எல்லாத்தையும் பற்றி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்க. இவன் தனியாக இருக்கிறத பார்த்து நம்மளோட சாண்டி அவன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சும் உனக்கு, நீ கொஞ்ச நாள் தனியாகவே இருக்க, அது மட்டும் இல்லை ரொம்பவே சேடாக இருக்க, உனக்கு ஏதாவது சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நம்ம சாண்டி கேட்டே. நம்மளோட பாய் வந்து அங்கே நடந்த விஷயங்கள் பற்றி எதுவும் பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான். அந்த டெஸ்டினி அண்ட் அவனோட விதி இதை பற்றி மட்டுமே அவன் திருப்பியும் பேசிக்கிட்டு இருக்கான். நம்மளோட சாண்டி வந்து இங்கே பாரு, இதை பற்றி நீ ரொம்ப யோசிக்காத, அந்த பர்சனை நீ மீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நம்மளோட பையன் கொஞ்சம் லைட்டாக ரிலாக்ஸ்ட் ஆன மாதிரி, ஓகே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு நீ நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டே இருக்க. நம்மளோட சாண்ட் அப்புறம் அங்கே குயி அந்த காலே இவங்க எல்லோரும் அங்கே வராங்க. நம்ம பசங்க எல்லோரும் யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆக போகிற அந்த குஷியில் பயங்கர ஜாலியாக பண்ண வரீங்க, யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி பேசி பயங்கர ஜாலியாக இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட் சீன் நம்மளோட பாக் வந்து அவரோட ஸ்விம்மிங் கோச் கிட்ட பேசிட்டு இருக்கா, நீ கண்டிப்பாக கோல்டு வின் பண்ணுவ அப்படின்னு அவர் பயங்கரமாக அவனை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்க. நம்மளோட டாங் அவனை பார்க்கறதுக்காக வரான். இவன் அவனுக்காக ரெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டாங் வந்து டாங்கை பார்க்கறதுக்காக அந்த ரெஸ்ட் ரூம் ஏரியாவுக்கு வரான். நம்மளோட டாங் பார்த்து நாளைக்கு ஆஃப்டர்நூன் நான் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாப் ஓகே நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட டாங் நாளை கழிச்சு உனக்கு ஸ்விம்மிங் டோர்னமெண்ட் இருக்கே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் ரொம்பவே ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நான் கோல்டு வின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட டாங் ஓகே நம்ம எப்போ போகலாம், எந்த டைம் எந்த இடம் அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட பாக்ஸே கொஞ்சம் வெயிட் பண்ணி நானே வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஷவர் ரூமுக்கு போயிடுறான். பட் இவன் ஷவர் ரூமுக்கு போனதுக்கு பின்னாடி நம்மளோட டாங் அங்கேயே நின்று பயங்கரமாக எதையும் யோசித்து திருன்னு ஆடு திருடின மாதிரி முடிச்சுக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீன் மார்க்கெட் அப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த நியூ டாமை செக் அவுட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஜாலியாக ஒரு ரூமை சுற்றி பார்க்க நம்மளோட மார்க்கோட ரூமுக்கு போகிறாங்க. நம்மளோட சான் தெரியாமல் ஒரு டப்பாவை தள்ளி விட அந்த டப்பாவில் என்ன இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் கிட்டோட ரூமுக்கு போகிறாங்க. நம்மளோட கொஞ்சம் ஆர்வக்கோளார ஒரு அனாத்தமி புக்கை திறந்து பார்க்க நம்மளோட மார்க்கை வேறு கூப்பிட்டு காட்டுறான். நம்மளோட மார்க் அதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக இந்த நேரத்தில் ஏன்டா இதெல்லாம் திறந்து காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடறான். ஒரு ஸ்கர்ட்டினை ஓப்பன் பண்ணி பார்க்க கிட்டோட ட்ரெஸ் கூட நம்மளோட மார்க்கோட கோட்டும் சேர்ந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே அவன் எனக்கு மூடிட்டு அங்கேருந்து வந்துடுறேன். நெக்ஸ்ட் நம்ம யூவோட ரூம்குள்ளே போகிறாங்க. அடுத்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருக்க நம்மளோட அதை எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி எல்லோரும் உட்காந்து ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நெக்ஸ்ட் சீன் யுக்கியோட சீனியர்ஸ்க்கு நம்மளோட ஜூ வந்து சைன் போர்டு மாட்டே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. யுக்கி அங்கே வர. யுக்கி அதை பார்த்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. நம்ம ஜூ அவளை பார்த்து நீ சொன்னால் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சீனியர்ஸ் எல்லாம் கோரஸாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன், இதெல்லாத்தையும் நீயே பெயிண்ட் அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இங்கே யூனிவர்சிட்டியில் நம்மளோட தண்ணி யூக்கிட்ட அந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க நம்மளோட ஜாக் அங்கே வரான். ஜாக் அவனை பார்த்தோன்னே நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட தண்ணி நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், பேட்புக் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஜாக் சிரிச்சுக்கிட்டே அவன் ரொம்பவே நல்லா இருக்கா. அது மட்டும் இல்லை அன்றைக்கி நைட் நடந்த எந்த விஷயத்துக்கும் நீ வந்து ரீசன் கிடையாது, உன்னோட சுச்சுவேஷனில் நான் இருந்ததாலும் அதை தான் செஞ்சுருப்பேன், நீ அதை பற்றி ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தண்ணி சிரிச்சுக்கிட்டே என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு மேலே உண்மையாக ஃபீலிங்ஸ் இருக்கா, அந்த ஃபீலிங்ஸால் தான் நீ பேட்புக் கிட்ட அன்றைக்கி அப்படி நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட தனு ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, சைலண்ட்டாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இங்கே நெக்ஸ்ட் சீன் நம்மளோட மார்க் வந்து யூனிவர்சிட்டியில் அவனோட ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு அவனோட ஃபேக்கல்ட்டியை சுற்றி காட்டுறான் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போக நம்மளோட கிட்ட என்னோடய ஃபேக்கல்ட்டியில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவனும் போயிடுறான். நம்மளோட வந்து பாயை அவனோட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க எல்லோரும் அந்த ஃப்ரெஷ்மன் பார்ட்டிக்காக பயங்கரமாக ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. நம்மளோட வந்து ஃபாயை அவனோட ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க எல்லோரும் நம்ம ஃபாயை பார்த்தோன்னே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க ஒரு சீனியர் இவன் தான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து கேம்பஸ் மூணாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பயங்கர க்யூட்டாக இவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லோரும் இப்படியே பேசிகிட்டு இருக்க நம்மளோட பார்க்கறதுக்காக ஜாக் அங்கே வரான். நம்மளோட பாய் இங்கே தனியாக நின்றுட்டுருக்கான்ல, ஸோ நீ போய் நம்ம ஃபேக்கல்ட்டி வேணால் சுற்றிப்பாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவனுக்கு வழியை சொல்லிவிட்டு அவங்க அங்கே அன்றைக்கி கண்ட்ரோலே பண்ணியிருக்க முடியாது, யூனிவர்சிட்டியில் பெரிய பிரச்சனை வந்து அப்படின்னு சொல்ல நம்ம ஜாக் அன்றைக்கி நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்த்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல அதெல்லாம் நடந்தது ஒரு வகையில் நல்லதுக்கு தான், அதனால தானே தனு அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவனை கலைச்சிட்டே இருக்க அங்கே வரான். அதை பார்த்து நம்மளுடைய உங்களை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் சாமியை கடுப்பாய் அவனை என்ன பார்க்க வரல, நானும் அவனை பார்க்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இவன் டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட தனு பார்த்துக்கலாம். பட் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் உங்களை இப்போ தனுவை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். இது எல்லாத்த பற்றியும் பயங்கரமாக யோசித்து குழப்பத்தோட உச்சக்கட்டத்தில் இவன் யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்க. நம்மளோட பாய் அங்கே வரான். நம்ம தனு பாயை பார்த்தோன்னே ஷாக் ஆகி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் எல்லாம் அந்த டாமை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிட் கூட வந்தேன், இங்கே யூனிவர்சிட்டி சுற்றி பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. எனக்கு இந்த இடம் இவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்க. நம்ம 2 பேரும் அன்றைக்கி விஷுவலில் பார்த்தா அந்த பிளேஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தனு அதை கன்ஃபார்ம் பண்ணுறான். பாய் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தனுவை பார்த்து நம்ம 2 பேரும் பார்த்த இந்த விஷுவல் இல்யூஷன் இது எல்லாமே நம்ம 2 பேருக்கும் என்ன சொல்ல வருது, என்ன நம்ம 2 பேருக்கும் கன்வே பண்ண விரும்புது அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட தனு இது எல்லாமே நம்மளோட ஃப்யூச்சர், ஒரு வேளை இது எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நம்மளோட பாய் இது எல்லாமே உண்மை அப்படின்னா நம்ம 2 பேரோட ஃப்யூச்சர் நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பர்சனும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நம்மளோட பாய் வந்து அன்றைக்கி அவனை டைட்டாக ஹக் பண்ணி உங்களோட மனசில் யார் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது மட்டும் இல்லை உங்களை காதலிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. இவன் அந்த 3rd பர்சனை பற்றி மென்ஷன் பண்ண உடனே நம்மளோட தனு நம்ம பற்றி யோசிச்சு பார்க்குறான். இவன் அன்றைக்கி அவனை டைட்டாக ஹக் பண்ணி அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ இது எல்லாத்த பற்றி அவன் நம்ம தனு வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான்.
தனு கிட்ட அந்த தேர்ட் பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணோடனே நம்மளோட தனு இது எல்லாத்தையும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் சைட்லேருந்து நான் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னால் முயற்சி பண்ண முடியும். என்னோட பெஸ்ட்டை கொடுத்து கண்டிப்பாக நான் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளோட பாய்க்கு வந்து கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. வேலை நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது டெஸ்டினியா அப்படி இல்லைனா இதுதான் நம்மளோட விதியா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத பற்றி எனக்கு எந்த விதமான க்ளூவுமே இல்லை. நம்ம 2 பேரும் இந்த விஷயத்தில் ஓட முடியாது அப்படிங்கிறதுல மட்டும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க ஆரம்பிக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப போக நம்மளோட தனுவனை போக விடாமல் நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாயோட கண்ணை பார்த்து கேட்குறான்.